சாமி, நான் வந்து அது மகேந்திர சாலையில் இருக்கிறத சொன்னேன். நாங்கள் என்ன கேட்க போகிறோம், விசா கேட்குறதுக்காக நாங்கள் போயிருக்கிறோம். சாமி சாலையில் உட்கார சொன்னார். நாங்கள் சாலையில் உட்கார்ந்தோம். சாமி என்ன பண்ணார், மகேந்திர சாலையில் ஒரு பெரிய ஆட்டாங்கல் இருக்குது. அது ரொம்ப 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 எங்கள் சாமிக்கு பிடிக்கும். ஆட்டாங்கல்லாம் என் இடுப்பு உயரம் இருக்கும், அகலம் 1.5 அடி, சதுரமாக இருக்கும். சாமி என்ன பண்ணார், நேராக வந்தார். நான் கூட வந்த அம்மா, அந்த ஓட்டு சாலையில் இது மகேந்திர சாமியுடைய அம்மா, அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க கூட 2 பேர் இருந்தாங்க. எங்கேயோ அவர் கிணத்து மேட்டில் பக்கத்தில் தொட்டி இருந்துச்சு, தொட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. சாமி என்ன பண்ணார், அந்த ஆட்டாங்கல்ல போய் உட்கார்ந்தார். 2 கையும் ஊன்னார். அந்த 2 பாதத்தை கால் மேலே கால் போட்டார். இந்த படத்தை அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கிற தொட்டிக்கிட்ட இருக்கிறவன் ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஃபோட்டோ தான் இன்னைக்கு ஒரு தாமரை இலையில சாமி 2 கையையும் ஊனி 2 பாதத்தையும் போட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அந்த ஃபோட்டோவை தான் தாமரை இலையாக மாற்றி இப்போ ஃபோட்டோவை போட்டாங்க. நல்லா எல்லாரும் கவனித்து பாருங்க. அந்த தாமரை இலையில பாதத்தில் மாற்றி போட்டு 2 கையை ஊனியிருப்பார். அந்த ஆட்டாங்கல்ல உட்கார்ந்தார். அவர் அங்கே ஃபோட்டோ எடுத்தார். கொஞ்ச நேரத்துக்கு பக்கத்தில் வந்தார். வரவும், சாமி, வந்த வேலை சரியாகணும்னா இந்த ஆட்டாங்கல் கிணத்து மேட்டுக்கு போகணும் சாமி. கிணத்து மேட்டுக்கு போனால் இந்த வேலை சரியாகிடும் சாமின்னு சொன்னார். ஐயப்பா, இவ்வளோ பெரிய கல்லை நகர்த்துறதுக்கு யார் வருவாங்க, சாமி இப்படி சொல்கிறாரேன்னு நான் மனசில் நினச்சேன். வந்தவங்களும் அதை தான் நினச்சாங்க. ஏன்னா விசா வாங்க போகிறவங்க ஒன்றுமே பேசலை. நாங்கள் போக முந்தையே எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்த ஒரே இறைவன் முட்டைசாமி தான். கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு பிளெயின் போச்சு தரைக்கு மேலே. சாமி பிளெயின் போகுது பார்த்தியா சாமின்னாரு. நான் நினச்சேன், அந்த அம்மாவுக்கு தெரியாது. அப்போது விசா வாங்கி பிளெயினுக்கு போகிறதுக்கு தானே இந்த அம்மா வந்து கேட்டு வந்திருக்கு. நானாக மனசில் நினச்சிக்கிட்டேன், அந்த அம்மா நினைக்கல. பிளெயின் போயிடுச்சு. சாமி, திரும்பவும் சொல்கிறேன் சாமி, தடங்கள் இந்த ஆட்டாங்கல் கிணத்துக்கு மேட்டுக்கு போனால் வந்த வேலை நடக்கும் சாமி அப்படின்னாரு. நாங்கள் நினைச்சோம், இது நடக்கிற வேலையா, இவ்வளோ பெரிய ஆட்டாங்கல்ல தட்டுறதுக்கு யார் வருவா, எப்படி நாம் நகர்த்த முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லி மனசில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மகேந்திர சாமி அவங்க அம்மா கேட்டாங்க, என்னம்மா சாமி சொல்கிறாரு அப்படின்னு. ஏம்மா, சாமி அந்த பக்கம் நகண்ட பிறகு அப்புறம் நான் சொல்கிறேம்மான்னு நான் சொன்னேன். சொன்ன வேகத்தில் ஒரு டாட்டா சும்மா வந்துச்சு பாருங்க. பூவரச மரத்தை தாண்டி என் உடம்பு இன்னைக்கு நினைச்சாலும் இப்போவும் உடம்பு என் புல்லரிக்குது. அந்த பூவரச மரத்தை தாண்டி டாட்டா சும்மா வண்டி வந்துச்சு. அதில் வெள்ளையும் சொல்லியுமா ஒரு 6-7 ஆம்பளைங்க இறங்குனாங்க. நினச்சிட்டோம், இன்னைக்கு காரியத்தை கட்டாயம் நடத்தி கொடுத்துருவாரு எங்கள் அப்பு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷம் எனக்கு பொறுக்க முடியல. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் இப்போ அவர் வர்றதை பார்ப்பாரா, எங்களை பார்ப்பாரா, வர்றதை பார்ப்பாரா, எங்களை பார்ப்பாரா. நான் வந்து சாமியை வந்து எப்பயுமே அவர் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். அப்போது எங்களை வர வச்சதும் அவர் தான். இந்த ஆட்டுக்கள் தடங்களாக இருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஆட்டுக்களை நகர்த்த வர வச்சதும் அவர் தான். அந்த 6-7 பேர் வந்தாங்க. பேசாமல் தூரத்துலேயே போய் நின்னாங்க. இறங்கி, சாமி இங்கே இருக்காரே, பயந்துட்டு தான் சாமிகிட்ட வரவங்களாம் பயந்துட்டு தான் வருவாங்க. சேர்த்துக்கிறாரோ, சேர்க்கலையோ, அடிப்பாரோ, திட்டுவாரோ, விரட்டுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அவங்க பேசாமல் இங்கே வந்து நின்னாங்க. சாமி இங்கேருந்து போகிறாரு. யோகத்தை பாருங்கள், அவங்க யோகமோ இல்லை எங்கள் யோகமோ தெரியாது. போனாங்க. போகவும் ஒன்றுமே சாமி சொல்லலை. அவங்கள போனாங்க, பார்த்தாங்க, நடந்தாங்க. பின்னாடியே அவங்க எல்லாருமே வந்தாங்க. வரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வந்தவர் ஆட்டுக்கல் பக்கத்தில் நின்னார். அவங்க அவ்வளோ ஒரு 20 அடிக்கு பக்கத்தில் அந்த பக்கம் நின்னாங்க. ஏன் சாமி, எந்த ஊர்? நாங்கள் உசிலம்பட்டி சாமி அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், சரி உசிலம்பட்டிக்காரங்கன்னா நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு மனசில் வச்சுக்கிட்டு, சாமி இந்த எல்லாருமே இந்த ஆட்டுக்கல்ல கிணத்து மேட்டு கொண்டு போகலாமா அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு என்னென்னா சந்தோஷமாக நம்மளுக்கு சாமி வேலை கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு வந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாங்களேன்னு எங்களுக்கு சந்தோஷம். இதையெல்லாம் செய்கிறது உலக உருண்டையில் உட்கார்ந்துருக்கிற மகா சித்தேன் அழுக்கு முட்டை சாமியை தவிர வேறு யாருனாலுமே செய்ய முடியாது.
கூப்பிட்டாங்க. அந்த ஆட்டுக்கல்லை அழகா பூ போற தோளில் போட்டிருந்த அந்த போர்வை எடுத்தார். ஆட்டிக்கிட்டே வந்தார். முன்னாடி ஆட்டிக்கிட்டே வர வர பின்னாடி அந்த கல்லை உருட்டிக்கிட்டே வந்தார். உருட்டிக்கிட்டே வந்து அவர் சக்கன்னு கால் வைக்கிற இடத்துல இந்த ஆட்டுக்கல்லை வைக்க சொன்னார். வச்சுட்டாங்க. வைக்கவும் ஒருத்தர் கேட்டார், சாமி சாப்பாடு வாங்கிட்டு வரோம் சாமி அப்படின்னு. சாமி ஆட்டுக்கல் ஆடுதான் பாரு அப்படின்னாரு. ஆட்டி பார்த்தாங்க, லேசாக ஆடிச்சு. ஒரு கல்லெடுத்து அணை கொடுக்கலாம்ல அப்படின்னாரு. இதுவும் இந்த இவங்களுக்கு விசா வாங்க போகிற இடத்துல தண்டு தடங்கள் இருக்குங்கிறதுக்காக, இந்த ஆட்டம் கொடுக்கறதுக்காக, ஆட்டம் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக அந்த கல்லை அணை கொடுக்க சொன்னார். அந்த கல்லை அணை கொடுத்து அதே மாதிரியே போய் உட்கார்ந்து 2 கையையும் ஊனி அந்த பாதத்து மேலே பாதை போட்டு, சரி சாமி நல்லா ஆயிடுச்சு சாமி. யாரா சாமி சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னது அப்படின்னாங்க. அவர் முன்னாடி வந்தார். வரவும் தலையை எண்ணுங்க சாமின்னாரு. 19 பேர் இருந்தாங்க. சாமி 19 பேர் சாமி. சாமி என்னையே சேர்த்தீங்களா சாமி? சாமி நீங்கள் தான் சாமி முதல்ல சேர்த்தோம் சாமி. சாமிக்கு சந்தோஷம் பொறுக்கல. உங்களை தான் சாமி ஃபஸ்ட்டு எடுத்தோம் சாமி. நீங்கள் தான் 1ஆம் நம்பர் சாமி. உங்களை சேர்த்து தான் சாமி அப்படின்னாரு. நான் பக்கத்தில் உட்காந்து அந்த அம்மாட்ட சொன்னேன், நீ தானே வந்திருக்க வேலையா, நீ நேராக போ, காசை கொண்டு போய் சாமிகிட்ட கொடு. ஓம் காசுல தான் இன்னைக்கு, காசுல தான் அவங்க காசு சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். என்ன அதான் உனக்கு போன காரியம் தண்டு தடங்கள் எல்லாமே நடக்குன்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணாங்க, அந்த அம்மா எழுந்திரிச்சு போய் சாமிகிட்ட கொடுத்தாங்க. என்ன சாமி கேட்டாங்க. சாமி சாப்பாடு வாங்கிட்டு வரட்டு சாமி அப்படின்னு. ஏன் சாமி அப்படின்னாரு. சாமி ஆட்டுக்கள் கடங்களாக இருந்துச்சு சாமி, கிணத்துக்கு மேட்டுக்கு போயிடுச்சுல சாமி, அந்த சந்தோஷம்தான் சாமி. அப்படியா சாமி? டே சாமி சாப்பாடு யாரா வாங்க போகிறாங்க சாமி, அந்த பேப்பரை கையில் வாங்கிக்கோட சாமி அப்படின்னாரு. சரின்னு அந்த பேப்பரை கையில் வாங்கிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் உட்கார சொல்லிட்டு டிரைவரையும் இன்னும் ஒரே ஒரு ஆளை மட்டும் அந்த வண்டியில் அனுப்பி மாடன் கவையில் போய் நீ வாங்கிட்டு வா சாமிட்டார். அவர் என்னடா மாடன் கவையில் போயின்னா, நான் பின்னாடி நான் கையை காமிச்சேன். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் அங்கே போய் வாங்கிக்குவாங்க, கேட்டுட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு நேராக போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வரவும் மகேந்திர சாமி அவங்க அம்மா புறப்பட்டாங்க. புறப்படவும் சாமி நான் போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு. ஏன் சாமி சாப்பிட்டு போகலாம்ல சாமி அப்படின்னு சொன்னார் அவர். இல்லை சாமி வீட்டில் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் சாமி அப்படின்ட்டாங்க. சரி சாமி போயிட்டு வா சாமி அப்படின்ட்டாங்க. மகேந்திர சாமி அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி ஊருக்கு போயிட்டு வரோம் சாமி அப்படின்னு. சரி சாமி வந்த வேலை முடிஞ்சிச்சு போகலாம் சாமின்ட்டாங்க. அவங்க